பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வாரமும் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ரோமர் 14வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 14வது அதிகாரத்தின் தலைப்பாக தேவராஜ்யத்தின் மக்களோடு வாழ்தல். தேவராஜ்யத்தின் மக்களோடு, லிவிங் டுகெதர் வித் a citizen of God's kingdom. தேவ ஜனங்களோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. மற்ற ஜனங்களோடு நாம் எப்படி வாழ்கிறோம், அதே போல் தேவ ஜனங்களோடு எப்படி வாழணும். போன வாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். என்னென்னா, விசுவாசிகளில் பலவீனரை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. பலவீனமான விசுவாசிகள் இருப்பார்கள். ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணணும், தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளணும். அதில் ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஆகாரம் சாப்பிட்ற விஷயத்தில் சிலர் மாம்சம் புசிப்பார்கள், சிலர் புசியாமல் இருப்பார்கள். சிலர் இலைக்கறி மரக்கறி மட்டும் புசிப்பார்கள். ஸோ மரக்கறி புசிக்கிறவர்கள் மாம்சம் புசிக்கிறவர்களை குற்றவாளிகளாக எண்ணக்கூடாது. அதே போல் மாம்சம் புசிக்கிறவர்கள் மரக்கறியை புசிக்கிறவர்கள் குற்றவாளி. இதில் பலவீனமாக இருக்கிறவங்களையும் நாம் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் நாட்களை விசேஷித்து கொள்வார்கள். சிலர் நாட்களை விசேஷித்து ஆசாரிப்பார்கள், சிலர் அதெல்லாம் இல்லை அப்படின்வாங்க. ஸோ யாரையும் நம்ம குற்றமாய் தீர்க்காமல், உங்களுக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு சொல்லாமல், அவங்க பலவீனமாக இருக்கிற விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களை நாம் தாங்க வேண்டும். இன்றைக்கி ரெண்டாவது காரியமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 13வது வசனம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தீர்மானம் என்னென்னா, யாருக்கும் நம்ம என்னவா இருக்கக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம படிக்கிற பாடம், பிறருக்கு முன் இடரலற்றவர்களாய் இருங்கள். கிறிஸ்தவர்கள்னால் கிறிஸ்தவங்களுக்கு நம்ம யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய எந்த செய்கைகளோ மற்றவர்கள் இடறி போவதற்கு நாம் காரணராக இருக்கக்கூடாது. இது மற்றவர்கள் இடறுவதற்கு நம்ம காரணமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, அதுவும் விசேஷமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் நம்ம ஒரு சாட்சியாக வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. யாருக்கும் நம்ம இடரலாகவே இருக்கக்கூடாது. இடரல் அப்படின்னா வழி விலகி போகிறது, திசை மாறி போகிறது, தடுக்கி இருக்குது, முன்னேற்றத்தை தடுக்கிறது. அதாவது நம்மளை பார்த்து இவங்களால தான் நான் என்ன ஆகிட்டேன், பின்தங்கிட்டேன், இவங்களால தான் நான், இல்லைன்னா நான் முன்னேறி இருப்பேன், இல்லைன்னா நான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன், அவங்க சொல்கிற சாக்கு போக்குனாலும், பட் அந்த சாக்கு போக்கில் கூட நம்ம வராதபடிக்கு எவ்வளோ மேக்சிமம் சிறப்பாக இடரல் இல்லாமல் வாழ முடியுமோ அப்படி வாழணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீ உதவி செய்யலைனாலும் உபத்திரமாக இருக்காத. அந்த மாதிரி சிலருடைய உதவிகள் உபத்திரமாக மாறிடும் சிலர். அப்போ அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 11வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ இயேசுவின் நிமித்தம் நம்ம இடரல் அடையவே கூடாது. இயேசுவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் நம்ம இடரலே அடையக்கூடாது. சத்திய வார்த்தை கிடச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தப்பு. சத்தியத்தை நிமித்தம் நம்ம இடரல் அடைஞ்சால் நம்ம மேலே மிஸ்டேக். இயேசு இந்த இடத்துல என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். அப்போது அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீஷர்கள், அவர் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கிறனால அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, 2வது வசனம்.
அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு ம், தன் சீசரில் 2 பேரை அழைத்து, தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா ம், அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமான்னு சீஷர்களை அனுப்பி இயேசு விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் யோவானிடத்துல அறிவியுங்கள். ம், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அப்போ இயேசு யார்கிட்ட இதை சொன்னார்னா, யோவான் ஸ்நானகன் அனுப்பின 2 சீஷர்கள். அவங்க என்ன கேட்டாங்க? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்போ யோவான் ஸ்நானகனுக்கு என்ன ஆயிடுச்சு? சந்தேகமாக ஆயிடுச்சு. சந்தேகம் வந்துடுச்சு அவருக்கு. இவர் தானா? இவர் தான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது? யோவான் ஸ்நானகன் தான். அவர் முதல்ல உலகத்துக்கு அடையாளம் காமிச்சது யோவான் ஸ்நானகன். இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னாரு. ஏன்னா எனக்கு சொல்லியிருக்கப்பட்டது, யார் மேலே பரிசுத்தாவி புறாவை போல தங்குறாரோ அவர் தான் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறாவை போல வந்து இறங்குனதை பார்த்துட்டு இவர் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னாரு. அது மாத்திரமே நம்முடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. அப்போது அப்படிப்பட்ட சாட்சியெலாம் சொல்லி ஒரு காலத்தில், இப்போ இவர் ஜெயிலில் இருக்கும்போது யோவான் ஸ்நானகர் 2 சீஷர்களை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமானா, அப்போது எப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனே கொஞ்சம் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது, நீங்கள் நானும் ஏமாத்துறோம். நமக்கே ஒருவேளை நாமளே உண்மையான இயேசுவை தான் வணங்குறோமா, இல்லை சும்மா மாயமாக போயின்னுக்குறோம், சர்ச்சின்னு ஏதோ போயின்னுக்குறோமா அப்படின்ற ஒரு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களிடத்தில் அனுப்பி யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தவர். சின்ன வயசுலேருந்தே பழக்கம், நல்லா தெரியும். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனே அவர் இடறுவதற்கு சின்னதாக லைட்டாக ஷேக் ஆயிடுச்சு அவருடைய விசுவாசம். அப்படி ஆனதுனால இயேசு சொன்னார், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியம். ஸோ ஆண்டவர் நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம் பல சோதனைகள், இடறுவதற்கு, தடுமாறுறதுக்கு நிறைய காரியங்கள் வரும். பட் சத்தியத்து இதுதான் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நிற்கணும். இயேசுவின் நிமித்தம் நம்ம இடரல் அடையக்கூடாது. இயேசுவின் நிமித்தம் சத்தியம் பேசுனதுனால நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது? மத்தேயு 13:21 வாசிங்கன்னா, மத்தேயு 13:21, ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனம் கேட்ட உடனேயும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான வசனத்து நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் உண்டான உடனே இடரல் அடைவான். வசனம் ஒன்று சொல்லும், இவன் வாழ்க்கை இன்னொன்று மாதிரி இருக்கும், துன்பம் வரும். அப்படி வந்த உடனே என்ன ஆயிடுவான்? யாரும் பைபிளை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவே முடியாது, நம்ம எதுக்கு வேணாம் போயிடலாம் அப்படின்னு பேக் அடிப்பார் இவர். வசனம் ஒன்று சொல்லும் இப்படி இருக்கணும்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இருக்காது. எல்லாம் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்க, அதெல்லாம் வசனத்துக்கு விரோதமாக வாழ்கிறதுக்கு உன்னை அழைப்பு கொடுக்கும். அப்படி போகிறதுக்கு அப்படியே இப்படி போயிட்ட பிறகு நம்மளா சொல்லிக்கிறது என்ன தெரியுமா? யார் தான் 100க்கு 100 பைபிள் பிரகாரம் வாழ்கிறா? யாரும் வாழலை அப்படின்ட்டு இடரல் அடைகிறார் இவர். அப்போ வசனத்து நிமித்தம் வந்தால் அந்த இடரலுக்கு பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு. சரியா? வசனத்தில் பிரச்சனை இல்லை, வசனம் என்னை இடர பண்ணிட்டு. வசனம் ஒரு காலம் ஒருவரை இடர பண்ணாது. திருடனுக்கு வெளிச்சம் இடரல், என்ன ரொம்ப வெளிச்சமாகுது, எனக்கு செட் ஆகலை, நான் போயிடுவான். பாவிகளுக்கு நீதிமான்களின் சபை இடரல், இருக்க முடியாது, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ரைட்? என்ன சொல்ல வரேன்? பாவிகளுக்கு சபை இடரலாக இருக்கும். ஒன்று அவங்க உள்ளே வந்துடணும், இல்லை நம்மளை இந்த பைபிள் பாவிகளுக்கு இடரலாக இருக்கும், துன்மார்க்கருக்கு இடரலாக இருக்கணும். அவன் ஒன்று ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துடணும், இல்லாட்டினா பைபிளை தூக்கி வெளியே அடிச்சிடணும்.
ஸோ நாம் யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. சத்தியத்தை நிமித்தம் நீங்கள் யாருக்கும் இடரல. இயேசு ஒரு முறை பேசும்போது யோவான் 6:61 மனுஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து, இயேசுவின் போதகத்தை கேட்டு முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? இயேசுவின் போதனை உங்களுக்கு இடரலா இருக்குதா? அல்லேலூயா. சண்டேல நம்ம சர்ச்சில் சொல்ற வார்த்தைகள் உனக்கு இடரலா இருக்குதா? ஆமா, ரொம்ப பேசாருங்க பாஸ்டர். ஐயோ, அங்கதான் உட்காந்துன்றாரு, அப்படிதான்ன்றாரு, இப்படிதான்ன்றாரு. ஐயோ, எனக்கு கஷ்டமாகுது. அது என் டைமுக்கு வரந்து நான் வந்துட்டு போறேன், நான் பாட்டுக்கு அப்படியே போயிடுறேன் அப்படின்னு தான் நல்லா இருக்கும். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அங்கதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும்ன்ற அது எனக்கு பிடிக்கல. சத்தியத்தின் நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு இடரலா இருக்குதோ அப்படின்னு இயேசு கேட்டார். அதே மாதிரி தான் இப்போ நான் கேட்குறேன் உங்களை, இடரலா இருக்குதோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர? அப்போது நம்ம சத்தியத்தை நிமித்தம் நம்ம இடரல் அடைஞ்சா நம்மக்கிட்ட தான் பிரச்சனை. ஆமென். இயேசு யோவான் ஸ்நானகன் இந்த மாதிரி சீஷர்கள் அனுப்பி கேட்டார், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்தார். அப்போ யோவான் ஸ்நானகனே இடறுவதற்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கும்போது நாம் எல்லாம் ஏமாத்துறோம். யோவான், இன்னொரு யோவான், அன்பின் இயேசுவின் சீஷன், இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். அன்பு அப்படின்னா அவன்கிட்ட தான் போய் படிக்கணும், வெளிப்பாடுனா அவனுக்கு தான் கிடைக்கும். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், புத்தகத்தை எழுதின உச்சக்கட்ட அனுபவத்தை பெற்றவன் யோவான். எவ்வளோ பெரிய ரெவலேஷன் கிடைச்சது, அவரே இடறிட்டாரு. வெளிப்படுத்துதல் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். யோவான் சொல்றாரு, அப்போது அவனை வணங்கும்படி அவன் 9 வாசித்தாருங்களா? அப்பதான் தெரியும். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். தேவதூதன் என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். சோத்திரம். அவனுடைய பாதத்தில் இவர் என்ன பண்ணிட்டாராம்? யாருடைய பாதத்தில்? தூதனை வணங்கும்படி. அப்போது அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். ஆமென். இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. நீ தேவனை தொழுதுகொள்பா, என்ன தொழுது கொள்ளாத. நாம் தேவதூதர்களை தொழுது கொள்ளவே கூடாது. இது யோவானுக்கே என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டக் ஆயிட்டார். தொழுதுகொள் இப்படி சொல்லியும் திரும்பவும் செஞ்சா எப்படி இருக்கும்? அதுவும் நீ செஞ்சா எப்படி இருக்கும்? திரும்ப ஒரு 22வது அதிகாரம் 8வது வசனத்துல, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். மறுபடியும் விழுந்துகிறார். யாரு? அன்பின் சீஷன், வெளிப்பாடுகளுக்கெல்லாம் வெளிப்பாடு பெற்றவர். அவருக்கே ஷேக் ஆயிடுச்சு. சோத்திரம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாம் இடரலற்றவர்களாய் வாழ்வதற்கு மிகுந்த பிரயாசம், மிகுந்த அளவிலே மெனக்கட வேண்டியிருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு கிறிஸ்துவ வாழ்க்கை ஓட்டம் ஓடிட்டா அப்படி இல்லை. தேவனோடு 33 ஆண்டு, சரி 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சவர், அப்புறம் 60 வருஷம் இயேசுவோடு நடந்தவர், 90 வயசுல தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதினாராம். அப்பதான் அவர் காலில் விழுறாரு. பெரிய வெளிப்பாடுகளை பெற்றார். அவர் சத்தத்தை கேட்டேன்.
யாருக்கு புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட வெளிப்பாடு யாருக்கும் கிடைக்கல, அவருக்கு கிடைச்சது. அவரே வணங்கும்படி விழுந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன், அப்போது நாமளும் என்ன ஆகணும்னா இடராதபடிக்கு மிகுந்த மற்றவர்கள் நம்மளால், இப்போது யோவான் ஸ்நானகன் தேவதூதனை வணங்கினான்னு போட்டிருக்கு, சரியா? அங்கே தேவதூதன் சொன்ன வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை தேவதூதன் சொன்ன வார்த்தை எடிட் பண்ணி எழுதப்படாமல் இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இன்னைக்கு ஏற்கனவே சொல்லாமலேயே பரலோகம் போகிற கேஸுங்க, தேவதூதனை பார்க்குற கேஸுங்க, ஆப்பமும் இதுவும் சாப்பிட்ட கேஸுங்க, எத்தனையோ இருக்குது. அவ்வளோதான் இந்த வசனத்தை பிடிச்சி. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு புது சத்தியங்கள் புது வெளிப்பாடு வந்துச்சுன்னா அது ஆய்வு செஞ்சு பல காலங்களுக்கு ஆய்வு செஞ்சு தான் வெளியில் ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே வைக்கணும். அதுக்கு காலங்கள், சோதனை ஓட்டங்கள், பல ஓட்டங்களுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணோம். நேற்று ஜெபம் பண்ணியிருந்தேன்னா அப்படி ஒரு வெளிப்பாடு வந்துச்சு பட்டுன்னு ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது வேதத்தில் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா, அது சொல்லப்பட்டதா, இப்படிப்பட்ட அனுபவம் இன்னொருத்தருக்கு இருந்ததா, அல்லது இப்படி இருந்ததா, அதுனா. ஸோ அதனால் நம்ம அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால் இடறவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. ஆமாம், அதுதான் இயேசு சொன்ன, என் நிமித்தம் நீங்கள் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். லூக்கா 17:1-2 வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். கூடாத காரியம். ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. யாரால் வருதோ அவனுக்கு என்னதான் ஐயோ. ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமென். ரைட். அதாவது இடரல்கள் வருவது, அதாவது மத்தேயு 18வது அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். இடரல்கள் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 7வது வசனம், இடரல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. கவனிங்க, இடரல்கள் வருவது அவசியம். சரியா? பக்கத்தில் கையை பிடிச்சி கொடுங்க. இடரல்கள் வர்றது அவசியம். உங்களுக்கு இடரல்கள் வருவது அவசியம். சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு இடரல் வருவது அவசியம், உங்களால் இடரல் வருவது அனாவசியம். புரியுதுங்களா? உங்களுக்கு வரும், நீங்க மன்னிக்கணும், அவங்க மன்னிக்கணும், நீங்க மன்னிக்கணும். அது என்னது? அவங்க ஆமா அப்படிதான். ஸோ நீங்க உங்களுக்கு இடரல் வரும், தடுமாற்றம் வரும், ஆட்டங்காட்டம், அப்படியே முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி சில காரியம் நடக்கும். ஆனால் நீங்கள் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது. இடர்கள் வருவது அவசியம். இது அவசியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இடரல் வரும், ஆனால் விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு இடரலாக இருக்கவே கூடாது எந்த விஷயத்திலும். 18:6 பாருங்க, மத்தேயு 18:6 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். சமுத்திரத்தின் ஆழத்துல அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆமென். கவனிங்க, இந்த சிறில் ஒருவருக்கு, அப்போ எளிய மக்களுக்கு, பலவீனமான மக்களுக்கு, புதுசாக சர்ச்சுக்குள்ள வந்த மக்களுக்கு, பழைய விசுவாசிகள் இடரலாவே இருக்கக்கூடாது. புதுசாக வந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய விசுவாசிகளை சர்ச்சில் ஒருத்தர் பார்த்தோன்னோ தேவதூதனா நினைக்கிறாங்க. அவங்க தேவதூதன் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு. நான் கூட முதல்ல கிறிஸ்தவங்கெல்லாம், நான் ரோமன் கத்தோலிக்கிலேருந்து இந்த மாதிரி பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு நுழையும் போது அப்படி அங்கே சாட்சி கேட்டோன்னா நான் பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்தேன். இப்போது கர்த்தருக்குமா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அப்படி இருக்கணும். அப்பா
அப்படின்ட்டு ஒரு 2-3 சாட்சி கேட்டவொன்னே, அப்போ சர்ச்சுக்குள்ளே இருக்கிற யாருமே குடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அப்படி தான் நம்பிட்டு கொஞ்ச காலம் அப்படியே போச்சு. எல்லாரும் இதுவாக இருப்பாங்க அப்படின்னு. கடன் வாங்கினாங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படி கடனை கொடுத்து திருப்பி கிடைக்கவே இல்லை. அதனால புதுசாக வரவங்கக்கிட்ட பழைய சீனியர் விசுவாசி கடன் வாங்குறதுல கிளாடியாகிறாங்க. அது இந்த மாதிரி நிறைய சேர்ச்சு வந்திருக்கு. ஏன்னா அவன் தேவதூதனா நினைக்கிறான். என்ன சொல்ல வரா, அப்போது எளியவர்களுக்கு, எளிய நபர்களுக்கு, விசுவாசத்தில் புதுசாக வர்றவங்களுக்கு, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருக்கும் இடலாகவே இருக்கக்கூடாது. அப்படி இடலாக இருந்தால் எந்திரக்கல்லை கட்டி என்ன பண்ணுமா, நடுக்கடல் இல்லையா? நீங்கள் எக்ஸ்ட்ரா பிட்டு நிறைய போடுறீங்க. சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். அவனை மேலோட்டமாக விட்டுட்டு வந்துடாத, அவனை ஆழத்தில் போட்டு, அதுவும் கந்திரக்கல்லை கட்டி. அது எந்திரக்கல்லுன்னா அது பெரிய, அந்த பழைய இந்த ஒரு கல், அது பல வெயிட் இருக்கும். அதை போட்டு கட்டி ஆழத்தில் கொண்டு போய் விட்டுரு. அதாவது டவர், செல்ஃபோன் டவர் கூட கிடைக்கக்கூடாது அவனுக்கு. திருப்பி நான் இங்கே இருக்கிற என்ன காப்பாற்று நீ யார்ட்டையாவது சொல்லி மேலே வந்துடக்கூடாது. அதாவது அவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன். உலகத்தில் வசதியாக வாழ்கிறத விட என்ன கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க பாஸ்டர். ஐயோ, நான் போக மாட்டேன். ஒரு விசுவாசி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவே இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டான்றாங்க. ஏன்னா ஐயோ பேசின ஒருத்தரை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அது ஒரு வீட்லேயும் பார்த்துட்டாங்க. இங்கே சர்ச்சில் அப்படி மேலேயும் கீழேயும் குதிச்சு போன, வீட்டில் போனால் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசு. அதனால் எனக்கு இந்த பாஷையே வேணாம், வெறுக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது இந்த விசுவாசி பரிசுத்தாவின் நல்ல சாட்சியாக இருக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் இன்னும் நல்ல கூடுதலாக வல்லமையாக எழுந்து பிரகாசிக்கலாம். ஸோ நம்ம எந்த விதத்துலையும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. வசதியாக வாழ்ந்து நரகத்துக்கு போவதை விட வசதி இல்லாமல் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாக இருக்கும். அப்போ 8வது வசனம், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கண்ணு கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஆமென். நித்திய ஜீவன்ல நீ கைகாலில் விளங்காதவனா வந்து சேர்றது பெட்டர். அப்போனா உன் கையாவது காலாவது இடரல் உண்டாக்கினா, அப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கம். ஆமென், அங்கம். அப்போ அந்த அங்கம், ஒரு அங்கம் என்ன பண்ணுது, டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துன்னே இருக்குது. அதாவது இப்போ உதாரணமாக சரீரத்தில் சுகர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுகர் முத்திச்சுன்னா என்ன ஆகும், காயப்பட்டா ஆறாது. அது இந்த விரல் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், ஆறாமல் அப்படியே ஏந்தி அந்த கால் விரல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி காலையே எடுக்க வேண்டியிருக்கும். முதல்ல என்ன பண்ணிடணும், விரலை வெட்டிட்டா மீதி காலாவது தப்பும். இல்லாட்டினா முழு சரீரத்தையும் என்ன பண்ணிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும், கெடுத்துரும். அதனால தான் இப்படி இடரலற்றவர்கள் தரிப்புண்டு இல்லாமல் போகிறது அவங்களுக்கு நலமாக இருக்கும். வாழ்ந்த வாழ்க்கை வரைக்கும் போதும், வந்து சேரு, ஓரமாக ஒரு இடத்த பார்த்து தரேன், போய் நில்லு போ, இங்கேருந்து எல்லாரும். அதான் ஸ்டான்லி என்ன சொல்லுவாங்க, ஊழியர்களை 2 வேகமாக பிரிக்கணும். ஊழியர்கள் எல்லா ஊழியர்களும் கூப்பிட்டு வச்சு 2ஆக பிரிச்சுன்னு, உண்மையாக ஊழியம் செய்கிறவங்கள ஒரு கூட்டமாகவும், சும்மாகிட்டே நாம்கே வாஸ்கா வயிற்று பழுப்புக்காக ஏதோ இதுன்னு செய்யுது அதெல்லாம் ஒரு கூட்டமாக வச்சுணும். இந்த வயிற்று பழுப்புக்காக செய்கிறவிட நீ ஒன்றுமே பண்ணத, வீட்லேயே அமைதியாக, உனக்கு வர வேண்டிய பணம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், என்ன வரணுமோ அனுப்பிச்சிடு, நீ அமைதியாக இருந்தாலே போதும், நாங்கள் செஞ்சுக்கிறோம். அது மாதிரி இருந்துட்டாங்கன்னா போதும். இப்போது ஒரு ஆட்டோக்காரர் மத்தியில் எப்படி இருக்குது நமக்கு, ஆட்டோக்காரங்களாம் அவங்களாம் கொஞ்சம் ரேஷாக ஓட்டுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, கெடுபிடி பண்ணுவாங்க,
நல்ல ஆட்டோக்காரர்கள் கூட இருக்கிறாங்க. இவங்களால அவங்க பேர் என்ன ஆகுது? அதே மாதிரி தான் விசுவாசிக்க பண்ணுறதுனால இன்னொரு விசுவாசியும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ நம்மால் யாரும் இடறவே கூடாது. ஆமென். கர்த்தருக்கு மத்தேயு 13:41-42 மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். சகல இடரல்களையும் அக்கினி சூளையிலே போடுவார்கள். இடரல்கள் அவங்க அவங்கள தரிப்புண்டு ஆழத்தில் போடுறது நல்லது. அவங்க சகல இடர்களும் அக்கினியில் போட போகிறது. நம்ம இடரலாக இருந்தோம்னா ஐயோ. ஆமென். இயேசு என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னபோது பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ சரியா நிதானித்தாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி வெளிப்பாடுலாம் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன்னார். நான் அப்படியே சொல்லிட்டு, நான் மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும், உபத்திரம் அடையணும் அப்படின்னு இவர் தனியாக கூப்பிட்டு, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்ற. அப்போ இயேசு சொன்னார், 16:23 நினைக்கிறேன், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நீ என்னையே என்ன பண்ற, நீ டிஸ்டர்பன்ஸ் ஆகுற. நீ இயேசு நிமித்தம் யாரும் இடரக்கூடாது, இயேசுக்கு யாரும் இடராகவும் இருக்கக்கூடாது. எனக்கு நீ ரொம்ப இடரலா இருக்க, இடரலா இருந்தா அவங்களாம் யாரு? சொல்லனாலும் சாத்தான் தான். பின்னாக போ சாத்தானே, நீ இடரலா இருக்கிற. பக்திக்கு, பரிசுத்தத்துக்கு, ஜபத்துக்கு, ஒழுக்கத்துக்கு, தேவனை கிட்டி சேர்றதுக்கு நீ இடரலா இருக்கிற. அப்படி நம்ம இருக்கவே கூடாது எந்த விஷயத்திலையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். ஆமென். யூதர்னா பெயர் கிறிஸ்தவர்கள், கிரேக்கர்னா புறஜாதி மக்கள், சபைனா ரட்சிக்கப்பட்ட மக்கள். அப்போ யாருக்குமே நம்ம என்னவா இருக்கக்கூடாது? சபைக்கு நாம இடரலா இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு, புறஜாதிகளுக்கு இடரலா இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடரலாகவே இருக்கக்கூடாது. இங்கே ரோமர் நிருபத்தில் என்ன அங்கே இடரல்னா 14வது அதிகாரம் 15வது வசனம், போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால், போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு நீ என்ன ஆக்குற? விசனம் உண்ட சாப்பாடு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. அவனை உன் போஜனத்தினால் என்ன பண்ணாத? கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. சாப்பாடு விஷயத்துல இடரலா இருக்காதீங்க, போஜனத்தினால அவனை கெடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீங்க 20வது வசனம், போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது எப்படி இருக்கும்? தீமையா இருக்கும். சரியா? அப்ப நம்ம இடரல் உண்டாக புசிக்க கூடாது. அப்படின்னா மற்றவங்க விரும்பாத சாப்பாட்டை நம்ம அவங்களுக்கு முன்னாடி வச்சு சாப்பிடவே கூடாது. ஐயோ, இப்போ பிராமண இதிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டா அப்படின்றதுக்காக அவங்க இவ்வளோ காலமாக பின்பற்றி வந்த மரக்கறி சாப்பாட்டை விட்டுற மாட்டாங்க, அல்லது கவுச்சியே சாப்பிட மாட்டாங்க. அதுவே அவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? கவுச்சி சாப்பிடக்கூடாது. மீன் சமைச்சு, எனக்கு மீன் பிடிக்கும், உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பற்றி கவலை இல்லை, ஐயா என்னது இது, உனக்காக நான் வாழ்கிறேன், எனக்காக நான் வாழ்கிறேன், அப்படி கிறிஸ்தவம் சொல்லவே கூடாது. பிடிக்கல, அப்போ व्यसனம் உண்டாக்குகிற, நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணுற, அவனுக்கு வாந்தியாக வருதுன்றான். அப்புறமா நான் வைக்கோஸுக்கு வச்சுக்கிறேன் வரியான்னா அப்புறம் எப்படி வருவான்? வரமாட்டான். போஜனத்தினால் அவனை தீண்டு போய். சிலரெல்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க,
சிலர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற இடத்துல போய் சாப்பிட்ருங்க, சாப்பிடாத இடத்துல போய் சாப்பிடாதீங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம எப்படி சாப்பாடு விஷயத்துல நம்ம யாருக்கு என்ன கிடையாது, இடரலாவே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாம்சம் புசிக்கிறதும் 21:14-21. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். நன்மையா இருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தை தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். 23. ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே பாவமே. அப்போ பிறர் இடறுவதற்கு ஏதுவான போஜனத்தை நம்ம என்ன பண்ணினோம், தவிர்த்தணும். 1 கொரிந்தியர் 8:13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அல்லேலூயா. என்றைக்கும். நம்ம இப்போ நம்ம சர்ச் இருக்கு, நம்ம மாற்று கலாச்சாரத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக வெளியில் இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு பிரதேசத்துக்கு, இன்னொரு கண்ட்ரிக்கே போகிறோன்னா அங்கே அவங்க சாப்பிடாதவங்கள இருந்தாலும் நீங்களும் அவங்கள சாப்பிடாம இருக்கிறது நல்லது. இப்போ வட இந்தியாவுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் மாட்டை தெய்வமாக வணங்குறான். அங்கே போய் நீ கறி சாப்பிடுவேன் எது அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நம்ம நோக்கம் என்னமெல்லாம் அவனை ஆதாயப்படுத்தணும், அவ்வளோதான். அதுக்காக அது சாப்பிடாம இருக்கிறோம். அவன் இடரெடி போயிடக்கூடாது. அதனால் இது மாட்டு இறைச்சி சாப்பிட்றான், இவன் எப்படி அவன் கிறிஸ்தவனாக இருப்பான், எப்படி அன்பாக இருப்பான் அப்படின்னு அவன் கேட்பான். அவன் புரிகிற வரைக்கும் அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் நம்ம போஜனம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பாடு விஷயத்தில் யாருக்கும் இடரா இருக்கக்கூடாது. சிலருக்கு பிடிக்கல அது சாப்பாடை நீங்கள் எந்த இடத்துலையும் பொதுவான இடத்துல சாப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் சில உணவு பழக்கங்கள்லாம் இருக்குது. இது இந்த இடத்துலேருந்து சொன்னால் நல்லா இருக்காது. சில இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒரு கேட்டார், பவுல் சொன்னார்ல பாஸ்டர், தீமோத்தேக்கு உனக்கு வயிற்றுக்கு நேரிடத்துக்காக கொஞ்சம், இந்த வசனம் எப்படி தான் படிச்சுட்டு வரோம் தெரியல, கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கோன்னார்ல பாஸ்டர், நானும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டோம். இதெல்லாம் கரெக்டாக படிச்சிடுறாங்கப்பா. அதாவது இப்போ இது இங்கேருந்து சொல்கிறது நல்லா இருக்காது. மேலே ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா குளிரும், பயங்கரமாக குளிரும். அதனால கொஞ்சோண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதனால் சாப்பாடு விஷயத்தில் நம்ம யாருக்கும் கூடாது. அதே அடுத்தது ட்ரெஸ் கோடு, நாகரிகமான உடை அணிகிறது நல்லது. ட்ரெஸ் கோடு நம்மளை மற்றவங்களுக்கு எதுவுமே இடரலாக இருக்கக்கூடாது. நம்ம கலாச்சாரம் மாறி வந்துக்கிட்டே இருக்குது, மாறி மாறி. மேலை நாடுகளில் வேறு, நம்ம சென்னை தமிழ்நாட்டில் அது வேறு கலாச்சாரம். இப்போ தமிழ்நாட்டிலே சிட்டியில் வேறு, கிராமத்தில் வேறு, இப்படி பல தரப்பட்ட இது இருக்குது. அதனால் ட்ரெஸ்ஸு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும், மதிக்கக்கூடியதாக இருக்கணும், மற்றவர்களுக்கு இடல் இல்லாமல் இருக்கணும். பெண்களுக்கு முக்காடு போடுறது, முக்காடு போடணுமோ போடக்கூடாது. ஐயோ முக்காடு அது பெரிய கூப்பாடாகுது, அதுவும் இப்போ பஞ்சாயத்து ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், சர்ச்சுக்கு வந்தால் முக்காடு போட்டுருங்க. நீங்கள் முக்காடு போடாமல் முதுகு காட்டணுங்கிறது நல்லா இல்லை. நீங்கள் முக்காடு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யார், அவங்க கர்த்தர் அந்த பாட்டை பார்ப்பானா, அங்கே அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல்ல அவனுக்கு. அதனால தான் முக்காடு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. அவன் பாட்டுக்கு அவன் பாடுவான்.
அப்போ அவன் கண்ணு சரியில்லை. நம்ம ஆட்கள் உனக்கு அங்கே போச்சு பார்வை. கரெக்டு, அவனுக்கு அங்கே தான் பார்வை போகுதுன்றப்போ நீ திருப்பியும் அதை தூண்டி விடுற மாதிரி இருக்குதுன்னா நீ இடலாக இருக்கிற. நீங்கள் தான் என்ன பண்ணோம், கரெக்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்காக நீங்கள் ஓகே, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்காக வாழலை, இன்னொருத்தர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர்றதுக்கு நம்ம சில காரியங்களை மெனக்கட வேண்டியிருக்கு, பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அதுக்காகவாவது நம்ம ட்ரெஸ் கோடை நம்ம மாற்றிக்கின்னு தான் ஆகணும் நிறைய காரியங்களில். அதனால் ட்ரெஸ் கோடு மாற்றணும். அடுத்தது பேச்சு அது நாகரிகமான பேசணும், கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ஆராதனை, சர்ச் ஆராதனை டைமில் டிஸ்டர்பன்ஸ். அப்படியே கண்ண மூடி ஆராதனை கொஞ்சம் தள்ளு, அது தேவனுக்கு கிட்டே போயிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் தள்ளு, நீ உள்ள நுழைஞ்சது தப்பு. ஆராதனை வேலை செய்தி வேலை போயிட்டு இருக்கும்போது இங்கே எஸ்எம்எஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தட்டுறது, அது பக்கத்தில் பார்க்கும்போது ஒரே டிஸ்டர்பன்ஸ். அப்போ தான் சீவிங் எடுத்து வாயில் போட்டுக்கிறது, அப்போ தான் மிக்சர் பாக்கெட் இருந்தா சாப்பிட்டு இது வேணாம், அப்போ தான் கொஞ்சிருது. பக்கத்தில் இருக்கிறவங்க வசனத்தை கேட்பாங்களா உன்னை பார்ப்பாங்களா? எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா? சிலர் பின்னாடி பேசினர், இது அதை பாஸ் ஒரு ஜோக் வச்சா அதை வச்சு இவங்க இன்னொரு ஜோக்கு அதுக்கு தெரிஞ்சது இது இப்படி 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 போடுவாங்க. அவங்க கவுண்டர் குத்துன்னு இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டாக கேட்டுன்னு இருக்கிறது அது டிஸ்டர்ப் ஆகும். நடுவில் அப்போ தான் உங்களுக்கு என்ன எல்லாம் வரும். ஏன் 2 மணி நேரம் வர்றதே லேட்டு, அதில் அடக்க முடியாதா? எக்ஸாம்லாம் எழுதுறோம்ல 3 மணி நேரம் அடக்கின்னு தானே எழுதுறீங்க. கொலுசு அதெல்லாம் கவனிங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதையும் போடாதீங்க. போடுற தப்பா பாச? ஐயோ தப்பே இல்லைங்க, நீ என்ன வேணால் போட்டுக்கோ. ஆமாம், கொலுசு போட்டுக்கோ, வளையல் போட்டுக்கோ, எல்லாத்தையும் போடு. நான் சொல்கிறேன், மெட்டி கூட போடு, எல்லாமே போடு. நீ போட்டினா தான் நான் பில்டிங் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ண முடியும். நீ போடு, வாங்கி போடுமா. ஆனால் இங்கே போடாத. சர்ச்சுக்கு வரும்போது எல்லாம் கைட்டி வச்சிரு, வீட்டில் தகத நீ போட்டு ஆடு. என்ன சொல்கிறேன், இது இந்த மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. என்ன பாரு, என் அழகை பாருன்னு அப்படியே. ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேக்சிமம் அந்த ஆராதனை வேலைகளில் எந்திரிச்சு அப்போ தான் டீ குடிக்க போகிறது. ஏன் குடிக்கலைன்னா என்ன, வரும்போது டீயே குடிச்சுவாங்க. உள்ளே போயிட்டா அந்த ஒரு டிசிப்ளின் உட்காந்தாச்சா நடுவில் போகவே கூடாது அப்படின்னு ஒரு டிசிப்ளின் வந்துரு. அப்போ தான் அது நல்லது. அப்படி பழகிட்டோம் அப்படின்னா நம்மால் அது முடியும். அப்போது ஒரு பிரதமர் பேசிகிட்டு இருந்தா இருக்கும்போது நடுவில் எழுந்திரிச்சு போவீங்களா? போகக்கூடாது, போக முடியாது. நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையனுடைய ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவன் ப்ரைஸ் வாங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக நாங்கள் போனோம். பார்த்துட்டோம், வாங்கிட்டோம், பார்த்துட்டோம். என்ன கிளம்புறோன்னா உடம்பு இன்னும் சீஃப் கெஸ்ட் போல். சீஃப் கெஸ்ட் போனோம். ஐயோ, சீஃப் கெஸ்ட்னா யார்? என்ன பிரதமரா? அவர் இன்னொரு பாஸ்டர் இன்னொருத்தர் இருக்கார். எனக்கு அவசரமாக வெளியே போக வேண்டிய வேலை இருக்குதுங்க. இல்லை சீஃப் கெஸ்ட் போனால் தான் போகணும். அப்போது ஒரு ஸ்கூலிலே இவ்வளவு டிசிப்ளினு சீஃப் கெஸ்ட் போனாங்கன்னா அப்போது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவர் அங்கே இருக்கிறார். அவர் கடைசி ஆசீர்வாதம் போடுற வரைக்கும் நான் போக மாட்டேன். அப்படியே போனாலும் உயிர் போட்டும் அப்படின்னு இருங்க, உயிர் போகாது. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மற்றவர்களுக்கு அப்போது நீங்கள் போகிறீங்கன்னா நான் தெரியுமா, இன்னொருத்தருக்கும் ஆஹா போகலாம் போல இருக்குது புதுசாக வரவங்களுக்கு, நம்மளும் போயிடலான்ட்டு போவாங்க. யாருமே போகலன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு தான் யாரா பூனைக்கு மணி கட்டுறதுன்னு இருக்கும். போகணுன்னு எல்லாம் நிறைய பேருக்கு என்ன இருக்கும், யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா ஆள் தான் கிடுக்கிடுன்னு இவங்களும் போயிடுவாங்க. அதனால் சர்ச்சிலையும் சரி, ட்ரெஸ்லேயும் சரி, பேச்சுலேயும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சரி, இதெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆமென்.
அடுத்தது ஒவ்வொருவரும் தன் தன் கலாச்சாரத்தை நேசிக்கிறார். மாற்று கலாச்சாரத்தை சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களோடு வாழும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கலாச்சாரம் தப்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஞானமும் 2 பேதுரு 1:5-8 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் கவனிங்க, விசுவாசத்தோட ஞானத்தோட இச்சை அடக்கம். ஏன்னா மாற்று கலாச்சாரம், மாட்டு இறைச்சி சாப்பிடாதவங்களோட போயிட்டு நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடாம இருக்கணும். அப்போ உங்களுக்கு இச்சை அடக்கம் தேவை. மீன் இறைச்சி சாப்பிடாதவங்களுக்கு இருக்கும்போது நீ மீன் இறைச்சி சாப்பிடாம இருக்கணும். அங்கே இச்சை அடக்கம் தேவை. விசுவாசம் இருக்குது, ஞானம் இருக்குது, அதோடு சேர்த்து இச்சை அடக்கம் தேவை. அப்படி இருந்தால் தான் நாம் கனி உள்ள ஜீவியம். 8வது வசனம் அப்படிதான் சொல்லுது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இந்த 7 காரியங்கள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இருக்க முடியாது. நீங்க வீணரா இருக்க மாட்டீங்க. கனி இல்லாதவர்கள், கனி உள்ளவர்களான ஜீவியம் வாழணும் அப்படின்னா, சாட்சியுள்ள ஜீவியம் வாழணும்னா இச்சை அடக்கமும் விசுவாசத்தோடு இச்சை அடக்கம் நமக்கு தேவை. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும். ரோமர் 14-17 வாசிக்கிறோம். இல்லை, தேவனுடைய அங்கே சொல்லும் போது போஜனத்து நிமித்தம்ன்ற இடத்துல சொல்லும் போது தான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சாப்பிட்ற விஷயம் அல்லப்பா. அதனால அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென். சமாதானமாக இருக்கு. அது 18வது வசனத்தை வாசிங்க. 17-18 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமென். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டதுமா இருக்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு பாரம்பரியம் அப்படின்னு ஒரு சில பாரம்பரியம் இருக்குது. அது தப்பே இல்லை. எல்லா பாரம்பரியமும் தப்புன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. பிளைண்டா எல்லா பாரம்பரியம் தப்புன்னே சொல்ல முடியாது. சில நல்ல பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு நம்ம அளவுகோலை இந்த வசனத்தை வச்சுக்கணும். என்னன்னா, தேவனுக்கு பிரியமான மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரியங்களை நம்ம தழுவிக்கிறது தப்பு இல்லை. அது இந்துக்கள் செய்கிறது, அது முஸ்லீம்கள் செய்கிறது, அது மாற்று அப்படி நாட் நெசசரி. சரியா? அப்போ நாம மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டதும் தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அது மனுஷர். இப்போ உதாரணமா பூ வைக்கிறது, பூ வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஐயோ, சிலருக்கு அவங்க பூ வச்சுட்டு வந்திருக்காங்க, என்ன இது, என்ன ஒரு அருவருப்பு. நம்முடைய சபையில் அப்படிலாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இந்த பூ வச்சதுக்கு இவ்வளோ கொதிக்கிறோம் விசுவாசி. ஒரு பொட்டு வச்சிட்டாங்கன்னா ஐயோ, என்ன சிஸ்டம் விட்டு சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாதா? பொட்டு வச்சிருக்கிறாங்களே, அவங்க என்ன இப்படி ஒரு அருவருப்பா இல்லை? அதெல்லாம் ஒரு விக்கிரகம் மாதிரி இல்லை? அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லலையா நீங்க? என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க? அந்த சைடு, நம்ம சைட்லாம் கிடையாது. அதனால தான் அப்புறமா அந்த அருவருப்பாக இருக்குது. அதை நோண்டி பார்த்தா அது ஜாதி பார்த்துருக்கோம். நம்ம ஜாதியிலே பார்த்துருங்க. பொண்ணு எங்கே இருக்கோம், பையன் எங்கே எடுக்கும், நம்ம அழகா பாருங்க சிஸ்டர், நம்ம ஆட்களா பாருங்க. அப்போ அந்த ஜாதியில் அருவருப்பு இல்லையா, இந்த சின்னோண்டு கொசு மாதிரி இருக்கிற பொட்டுல அருவருப்பாயிடுச்சான். அதாவது என்ன சொல்ல வரேன், பொட்டு இதெல்லாம் மேபி அவங்கலேருந்து வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, பொட்டு எடுத்துட்டா அது விதவைகள் நினைக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க விதவைகள் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான்னு எங்கள் இதில். அதனால் நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கள நீ பொட்டு எடுத்துகிட்டு வான்னு நான் சொல்கிறதே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நீ பொட்டு வச்சுக்கிட்டு இங்கே வந்து எடுத்துட்டு திருப்பி வெளியில் போய் வச்சுக்கிறது, இங்கேயே வச்சுக்கிட்டே வான்ற.
எதுக்கு இங்கே வந்து வேஷம் காட்டுற? அது சில விசுவாசி வரும், வரும்போது அங்கேருந்து போட்டுட்டு பையில ஒட்டிக்கிட்டு திருப்பி போகும்போது ஒட்டிக்கின்னு போவோம். பூ வச்சுக்கிட்டியா வச்சுக்கோ, உனக்கா எப்போ தோணுதோ அப்போ செய், உனக்கு என்ன தோணுதோ செய். இதெல்லாம் பூ வைக்கக்கூடாது அப்படின்றது நம்ம இதில் பைபிளில் இல்லை, இது மாற்று இதில் இருக்கு. இது தேவன் அருவ இருக்கிறாரான்னா அருவ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் மாற்று கலாச்சாரத்தில் தேவனுக்கு பிரியமான மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த அளவுகோலை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம இடரலாக இருக்க மாட்டோம். ஆமென். ஏன்னா மனுஷ தயவு நமக்கு தேவை. இயேசுவானவர் லூக்கா 2:52 வாசிக்கிற இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ முழு வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னா மனுஷ தயவு தேவை. ஆமென். மனுஷ தயவு நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நல்ல பாரம்பரியங்களை முறிக்கிறது நல்லதல்ல. சாப்பிடும் போது கை கழுவுறது, இந்த சீஷர்களுக்கு இயேசுகிட்ட வந்து சொன்னாங்க, சாப்பிடும் போது கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசினார். அது நோக்கம் அவங்க பாரம்பரியங்களை முறிப்பதில்லை, அவங்க பாரம்பரியங்களை முறிக்கிறதில்ல. இயேசு அங்கே சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கள் கை கழுவாமல் சாப்பிட்றதுனால அது பெருசாக அளவு தீட்டு இல்லைப்பா, ஆனால் உள்ளுக்குள்ளார இதை விட மோசமான தீட்டை வச்சிக்கினே நீ என்ன பண்ணுற, 1000 காரியம் செய்கிற, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேற அப்படின்றதுக்காக தான் அதை பேசினார ஒழிய அந்த பாரம்பரியத்தை முறிப்பதற்காக அது பேசலை. சரியா? கை கழுவிட்டு சாப்பிட்றது அவங்க பாரம்பரியம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சில நல்ல காரியங்கள்லாம் இருக்கும். அப்போ அது இன்ஃபேக்ட் சில நல்ல பழக்க வழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் அந்த ஒரு உதாரணமாக அந்த மலைவாழ் இதில் அதில் இல்லாதவங்கள அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். நான் மத்திய பிரதேஷ் போயிருந்தப்போ அவங்களுக்கு இது போடணுன்னு அவங்க பாரம்பரியம், அவங்க விசேஷ விதமாக வரவேற்பு, அவங்க வித்தியாசமாக ஒரு மாதிரி வரவேற்பு பண்ணாங்க. அது நமக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. சரி, அவங்க ஒரு பக்கமாக போயிட்ட பிறகு என்ன பண்ண, நீ என்ன சொல்கிறீங்க சொல்லுப்பா. அவங்க பேப்பர் மாலை ஒன்று போட்டாங்க, அப்புறம் இப்போ இது சால்வை ஒன்று போட்டாங்க, அப்புறம் போட்டுட்டு அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. ஆண்களோடு, அங்கே பெண்களே இல்லை, அதையும் சொல்லணும், வெறும் ஆண்களுக்கு தான் இப்போ ஊழியம் செஞ்சுட்டேன், ஏன்னா இதையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன், அப்போது அவங்க பாரம்பரியம் நமக்கு வந்தோம்னா புதுசாக வந்தவங்கள வந்து சாரி கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தாங்கன்னா இப்போ வந்திருக்காங்க பேச வேண்டும், அங்கெல்லாம் அப்படி அவங்க வந்து சால்வை போடுறாங்க, மாலை போடுறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த ஊர் கலாச்சாரம் நம்ம இதுலேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ அது வேறு மாதிரி போடுறதுனால அது அரசியல் கூட்டமாக ஆகிற மாதிரி இருக்கிறனால அதை பண்ணியிருக்கோம். அவங்க இதில் அது இருக்குது. ரைட். என்ன சொல்ல வர, இந்த மாதிரி இன்னும் நிறையா ஒவ்வொரு ஊருக்கு போக போக ஒரு காரியமாக இருக்கும். நம்ம ஒரு லைனை போட்டு வச்சுட்டு இந்த குறுகுன அந்த இதில் இல்லாமல் சில காரியங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அது பப்ளிக்கில் வரும்போது அதை நம்ம கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியிருக்கு. ரைட். மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இடலற்ற வாழ்க்கை வாழ மற்றவர்களுக்கு 2 காரியங்கள் சொல்கிறோம். முதலாவது, மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் வாழுங்க. மற்றவர்களுக்கு முன் இடலற்றவர்களாய் வாழ முன்மாதிரியாய் வாழுங்கள். லிவ் an exemplary life before others. மற்றவர்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா முன்மாதிரியான வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். கற்பிலும் யாருக்கு மாதிரியாயிரு? எதுல? 6 காரியத்துல. முதல்ல வர்றது எதுதான்? வார்த்தையும் மனிதனும் ஒன்று. வார்த்தை
நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு. இந்த 6 காரியத்தில் நம்ம என்ன இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். பேசுகிற வார்த்தை, நடக்கை, நடந்து கொள்கிறோம், பப்ளிக்கில் பேசும்போது அல்ல மனிதர்கிட்ட பேசும்போது நல்ல ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதை சொல்லலாமா, இந்த மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை, நடக்கை, அதாவது அன்பு, கற்பு எல்லாத்துலேயும். ஏன்னா நம்மளை ஏற்றுக்கொண்டால் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் வெளி உலகம். இயேசு சொன்னார் மத்தேயு 10:40, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். ஸோ முதல்ல நம்முடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய போறீங்கன்னா, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் முதலாவது உங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள போகிறதே கிடையாது. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களே அவங்க ஏத்துக்கலன்னு அர்த்தம். உங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. நல்ல காரியம் கூட சொன்னா கூட ஏத்துக்க போறதில்ல. ஏன்னா அவங்க உங்களையே ஏற்றுக்கொள்ளல. அதே போல தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். தானியேல் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் தானியேல், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவங்க வாழ்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. எந்த ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, எந்த ஒரு குற்றமும் குறையும் சொல்லவே முடியல. இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. என்னிடத்துல குற்றம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? சவாலாக கேள்வி கேட்டார். யோவான் 8:46. யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? 1 சாமுவேல் 12 சாமுவேலுடைய சாட்சியை கேளுங்க, 3-5 வரைக்கும். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை. இந்த மாதிரி கேள்வியை அப்பப்போ என்ன பண்ணுங்க, உங்க குழுவில் கேட்டுக்கோங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா, என் வார்த்தை ஏதாவது ஹர்ட் ஆயிருக்கா, என்னுடைய காரியங்கள் இதுவாயிருக்கா அப்படின்னு கேளுங்க. ஆமேன். எப்பாவது ஒருத்தர் கண்டிப்பாக ஆமாம் பண்ணியிருக்குன்ட்டுவாங்க. அப்போ திருத்திக்கலாம். அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் ஒருவர் கையிலும் ஒன்று வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். ஹல்லேலூயா. சாமுவேலை குறித்து சாட்சி அது. மல்கியா 2வது அதிகாரம் 7-9. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. ஆமென். நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள், புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் எல்லாரும் வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், கர்த்தருடைய தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகர வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். வேதத்தை குறித்து என்ன பண்ணீங்கன்னா இடற பண்ணிட்டீங்க. லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். ஆமென். அப்போ உங்கள் வாயில ஆசாரியர்கள் வேதத்தை தேடுறாங்க. அப்போ அதை குறித்து நீங்க மக்களை இடற பண்ணீங்கன்னா
சொல்ல வேண்டிய நியாயத்தை, சொல்ல வேண்டிய சத்தியத்தை சரியாக சொல்லாமல் போயிட்டீங்கன்னா, அது அவங்க இடத்துல பட்சபாதமாக நடந்துக்கிட்டிங்கன்னா, வேதத்தை குறித்து கர்த்தர் அதை அந்நிய நீசரமாக்குவேன்றார். பவுலுடைய சாட்சியை கேளுங்க. அப்போஸ்தலர் 20 32 35 வரைக்கும் வாசிங்கன்னா, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. என் கையால வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சு சாப்பிட்டேன். இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இப்படி செய்யணும்னு சொல்லி எல்லா விதத்திலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஒரு ரோல் மாடலை செட் பண்ணி வச்சேன், காண்பித்தேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகணும். பட் நான் அப்படி அந்த பிழைப்பை தேடல. 18வது வசனத்திலிருந்து, ஆதலால் எனக்கு பலன் என்ன, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் யூதரை ஆதாயப்படுத்துவதற்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆமென். சுவிசேஷத்தை யூதனை ஆதாயப்படுத்துவதற்கு யூதனை, நியாயப்பிரமாணம் இல்லாதவன் ஆதாயப்படுத்துறதுக்கு அப்படி, பலவீனரை ஆதாயப்படுத்துவதற்கு நான் அப்படி. ஸோ நான் யாருக்கும் அடிமை இல்லை, ஆனாலும் எல்லாரையும் ஆதாயப்படுத்திக்குவதற்கு என்னைத்தானே நான் என்ன பண்ணேன், அடிமையாயினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எல்லாரும் பவுலோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துட்டார். அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலை செட் பண்ணிட்டார். அதனால தான் சவால் இட்டு சொல்றாரு 1 கொரிந்தியர் 11, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்லல. நீங்க என்ன ஃபாலோ பண்ணாவே இயேசுவை ஃபாலோ பண்ற மாதிரி தான் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். இப்போ மற்றவர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி செட் பண்ணு. இன்னைக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இல்லாதனால மகாத்மா காந்தி எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அம்பேத்கர் ரட்சிக்கப்பட்டு தேவ மனுஷனாக இருந்திருக்கணும். அம்பேத்கர் ரட்சிக்கப்பட்டிருந்தா அதை தழுவிய கட்சிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கட்சிகளாக மாறி இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய அவர் போய் கிறிஸ்தவத்தை எல்லாத்தையும் பழசி பார்த்துட்டு வந்து அங்கே ஜாதி பிரச்சனை இருக்குது, இன்னும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனாலே அவர் இடறிட்டார். போய் புத்தர் மதத்தை தழுவிட்டார். என்ன சொல்ல வரேன், அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இயேசுவை விரும்புகிறார்கள். நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், கிறிஸ்தவர்களே வெறுக்கிறேன். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்களை தவிர வேற யாரையும் பார்க்கவே முடியாது. அதனால நம்ம நல்ல ஒரு முன்மாதிரி அந்த சமுதாயத்துக்கும் நம்ம கிறிஸ்தவர்களுக்குமே வாழ்ந்து காட்டுவோம். 2வது, இடல் இல்லாமல் இருக்க பிறர் நலனில் எப்போதும் பிறர் நலனில் அக்கறையாக இருங்கள். எப்போதும் பிறர் நலனில், ஆல்வேஸ் பி கன்சர்ன்ட் அபவுட் தி வெல்பீயிங் ஆஃப் அதர்ஸ். எப்பவுமே பிறர் நலனில் என்ன பண்ணுங்க. ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா உங்களுக்காக செய்கிறீங்களா மற்றவங்களுக்காக செய்கிறீங்களா?
அப்படின்ற வரும்போது பிறர் நலன் தான் முக்கியம். 1 கொரிந்தியர் 10 23 24. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல், அண்டர்லைன் பண்ணிக்க, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடக்கூடாது, பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறருடைய பிறர் மேல கன்சர்னா அக்கறையான வாழணும். சரி, இதை நான் செஞ்சா அவனுக்கு இடலாயிடுவானா, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பேச்சு, இந்த நடவடிக்கை, இது அவனை என்ன பண்ணும், அவளை என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரியே நம்ம அந்த கன்சர்னோட ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யணும். பிறர் பிரயோஜனத்தை தேட கடவன். 27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆமே, உங்கள் முன் வைக்கிற எதையும் என்ன பண்ணுங்க? அவிசுவாசி உங்களை கூப்பிடுறான், என்ன பண்ணுங்க? நீங்க சாப்பிடுங்க. ஆமென். ஆகிலும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும், அப்படி சொன்னவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தம் புசியாதிருங்கள். சொல்லிட்டான், இது விக்கிரகங்கள் படைக்கப்பட்டது அப்படிங்களா? சரி, எடுத்துக்கோங்க. மனசாட்சி நிமித்தம் சொல்லாம இருந்தா, படைச்சதுதான் தெரியுது, சொல்லல. படைச்சதுதான் தெரியுது, சொல்லல. பசிக்குதுல. சொல்றேன் கேட்டுக்கோ. விக்கிரகங்கள் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். அப்புறம் அது விசுவாசிங்கன்னா அது கிரியையில காட்டுங்க, அவ்வளோதான். அமைதியாக சாப்பிட்டு போயிடுங்க. மனசாட்சி இல்லை, அது ஒரு மாதிரி உறுத்துதுன்னா விட்டுருங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அப்போது சாப்பிடலாமா நம்ம என்னப்பா சார் ஃபோன் பண்ணி கேட்டுனுக்காது. பசி எடுத்து அப்புறம் மயக்க அடிச்சு விட்ட பிறகு பாஸ்து சாப்பிட வேணான்னு எனக்கு மயக்கம் வந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் அதெல்லாம் சின்ன மேட்ரு. ஆமாம், விக்கிரகங்கள் ஒரு பொருட்டே இல்லை. ரைட்? அவங்க சொன்னாங்க அப்படின்னா, சிலர் பொதுவாக அப்படி இப்போ வைக்கிறவங்க நம்மக்கிட்ட கொடுக்குமா, இது சாமிக்கு படைச்சது, இது நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு அவங்களே அவாய்ட் பண்ணுவோம். இல்லை நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடாதீங்க. மனசாட்சி பார்க்குறோம், ஐயோ என்ன இது இப்படி பண்ணுது, அது கோயிலில் போய் கூழ் வாங்குறது க்யூவில் நிற்காதீங்க, சாப்பாடு வாங்குறது க்யூவில் நிற்காதீங்க. நீங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32, 33. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், பவுல் சொல்றார் பாருங்க, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை தேடினதுனால தான் நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணமும் பலவீனருக்கு பலவீனனாக எல்லாருக்கும் நான் என்னை அடிமையாக்கினேன். காரணம், மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நான் தேடினேன். அவர்கள் ரட்சிப்பும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும், எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமா நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். ஆமென். பிரியமா நடங்க. எவ்விதத்திலும் எல்லாருக்கும் தேவனுக்கு பிரியமா, இடல் இல்லாம வாழுங்க. இடல் இல்லாம பிறருடைய உணர்வுகளை, விருப்பங்கள் வெறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க. மற்றவங்க ஹர்ட் ஆவாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் மற்றவங்க இதுவாகனா போடாதீங்க. குழந்தைங்க ஆராதிக்கு நடுவில் எந்திரிச்சு போனால் ஒரு மாதிரி ஆகும், போகாதீங்க. பசிக்குது, கையில் ஒரு சாக்லேட் இருக்குது, சாப்பிட்டுக்குவா. சாப்பிட்டா மற்றவங்க யாரும் இடல அடைகிறாங்கன்னா சாப்பிடாதீங்க. சரியா? அப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்க இடல் அடைய சாப்பிட்டா தப்பா பாச? சாப்பிட்டா தப்பு இல்லை. மற்றவர்களோட பிரயோஜனத்தை நம்ம பார்க்குறோம். மற்றவங்க பிரயோஜனம் எப்போவுமே மற்றவங்களை கன்சர்ன் பண்ணியே கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன்னா அவன் இடறிடக்கூடாது. என்னால், அதாவது இவங்களால தான் காந்தி சொன்னாராம், கிறிஸ்தவனை நான் பார்க்காம இருந்திருந்தா கிறிஸ்தவனாக மாறியிருப்பேன்.
நான் ஒரு கிறிஸ்தவனை பார்க்காம இருந்திருந்தா கிறிஸ்தவனா மாறி இருப்பேன். காந்திக்கு அவர் இடரெல்லாம் இருந்துக்கிறார். இப்போ என்ன கவனிங்க, இதே மாதிரியான வார்த்தையை நாளைக்கு நியாய தீர்ப்பில் வரும்போது அவன் நம்மளை கை காட்டிதோ, நான் லாசருவை பார்க்காம இருந்திருந்தா, ஜெயக்குமார் நிர்மலை பார்க்காம இருந்திருந்தா நான் கிறிஸ்தவனாக மாறி இருப்பான்ட்டு அவன் பண்ண இதனால தான் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மாதிரி ஆகிப்போச்சு. நான் வரவே இல்லை. நாளைக்கு சர்ச்சுக்கு வரணும். அவன் பண்ணுற சேஷ்டைகளை பார்த்தா அப்படியே ஐயோ நல்ல வேலை போயிடக்கூடாது. ஆமென். ஸோ பிறர் இடத்துல உங்களை வச்சு பாருங்க. உலக சமாதானத்துக்காக ஆண்டவரே உலக சமாதானத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம், அப்படி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரன் சமாதானத்தை கெடுத்துனுக்கிறோம். நீ என்ன யாருக்காக ஜெபம் பண்ற? உலக சமாதானத்துக்காக ஜெபம். எப்பா பக்கத்து வீட்டுக்கு முதல்ல சமாதானம் கொடுறா. அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் எப்படி அவனை ரட்சிப்புகள் நடத்தும்? ஆதி சபை மனுஷர் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், தேவனை துதித்தார்கள், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அதுதான் சாட்சியின் ஜீவியம். ஸோ அப்போது ரெண்டு காரியம், மற்றவங்க முன்பாக முன்மாதிரியாக வாழுங்க, அதே சமயத்தில் மற்றவர்கள் நலனில் அக்கறையாக இருங்க. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, பிறருக்கு முன் நான் இடரலற்ற ஆண்டவரே வாழ்க்கையை வாழாதபடிக்கு எங்களுக்கு உணர்வை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படணும், எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் தொடப்படணும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, நாங்கள் நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எவ்விதத்திலும் எங்கள் வார்த்தையிலும் ஆண்டவரே, கற்பிலும் ஆவியிலும் அன்பிலும் நடக்கையிலும் ஆண்டவரே தகப்பனே, மற்ற விசுவாசிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. தகப்பனே, எங்கள் பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும், எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் சுவாபத்தை பார்க்கணும், அன்பை பார்க்கணும். ஆண்டவரே தகப்பனே, எங்களில் கிறிஸ்துவ வெளிப்படணும். ஆண்டவரே, தடைகளெல்லாம் நீங்கட்டும். எங்கள் இடரலற்ற வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இடரலாய் உண்டாக்கி ஆண்டவரே தரிப்புண்டு போகிறது அவனுக்கு நலமாயிருக்குன்னு படிக்கிறோமே, அதனுடைய ஆபத்தை நாங்கள் புரிந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருக்கு உதவி செய்ய நல்ல அக்கறையாய் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் நாம் மகிமைப்பட்ட இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.